நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம் வாழ்வில் என்ன நடந்தாலும் அது நம் நன்மைக்கே. இதுதான் உண்மை. இதன் உண்மை பொருளை உணர்த்துவதற்காக உங்களை சிந்திக்க வைக்க ஒரு சின்ன கதை சொல்கிறேன். கவனமாக கேளுங்கள். முழு கதையையும் பாருங்கள். ஏனெனில் அரைகுறை அறிவு எப்பொழுதும் ஆபத்தானவை. இந்த காணொளியை லைக் செய்ய மறக்காதீர்கள். ஒரு இளைஞன் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு துறவியிடம் சென்றான். அவன் பேர் கபிலன். அவன் மிகவும் சோகமாகவும் பதட்டத்துடனும் காணப்பட்டான். துறவி கேட்கிறார், மகனே, ஏன் அழுகிறாய்? என்ன நடந்தது என்று கேட்கிறார். கபிலனோ, ஐயா, நான் சம்பாதித்த பணம் முழுவதும் வழியில் திருடர்கள் அதை கொள்ளையடிச்சிட்டாங்க என்று பதட்டத்தோடு கூறினான். இப்போது நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியவே இல்லை என்று கூறினான். துறவியோ அவன் விரக்தியில் அழுது கொண்டிருந்தபோது, மகனே, உனக்கு என்ன நடந்ததோ அது உன் நன்மைக்கே. அவர் நடந்ததை பற்றி கவலைப்படாதே என்கிறார். கபிலனோ, என்ன சொல்றீங்க ஐயா? அது நான் கடினமாக உழைத்த பணம். திருடர்கள் என் பணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள். நான் வீட்டிற்கு போகலாம் என்றால் என்கிட்ட பணம் இல்லை. எனக்கு உங்களின் மீது அதிக நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நீங்களோ நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்கள். இதில் என்ன நல்லது இருக்கிறது? எனக்கு நல்லது எதுவும் நடக்கவில்லையே. இது எல்லாமே பெரிய இழப்பு என்று அவர் கூறுகிறார். அந்த குரு, மகனே, நான் ஏன் அப்படி சொன்னேன் என்று உனக்கு தெரியுமா? நீ புரிந்து கொள்ள விரும்பினால் நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதையை கவனமா கேளு என்றார். ஒரு காலத்தில் கதையை சொல்லத் தொடங்கினார். ஒரு பயங்கர வெள்ளம் ஒரு கிராமத்தை தாக்கி அதை அழித்தது. வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட கிராமத்தில் ஒரு ஏழை மனிதன். அவர்கள் ஒரு விவசாய குடும்பம். அவருடைய வீடும் அங்கேதான் இருந்தது. அது இப்போது வெள்ளத்தில் முற்றிலுமாக மூழ்கிவிட்டது. அவர்களிடம் சாப்பிட உணவு இல்லை. தானியங்கள் கூட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. அந்த விவசாயிக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் முருகன். அவன் தனது தந்தையிடம் கூறுகிறார், அப்பா, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? எது நடந்ததோ அது நம் நன்மைக்காகவே நடந்தது. நீங்கள் இதை நினைத்து கவலைப்படாதீங்க என்கிறான். உடனே அப்பாக்கு அவன் மேல ரொம்ப கோபமா இருந்தார். நீ இதை நல்லது நினைச்சு சொல்றியா? இது உனக்கு நல்லதா என்று கோபத்தில் கத்தினார். நம்ம வீடு வெள்ளத்தில மூழ்கி விட்டது. நமக்கு இப்போது சாப்பிட உணவு கூட இல்ல. நம்மகிட்ட பணம் இல்ல. எல்லாம் நாசமா போச்சு. அவர் கூறுகிறார், இதுல என்ன நல்லது இருக்கிறது என்று கேட்கிறார். பிறகு மகன் கூறுகிறான், அப்பா, இதுவும் நம்ம நன்மைக்காக தான் இருக்கும். அவரது மகன் இதை பலமுறை கூறவே அவன் அதையே திரும்ப திரும்ப சொன்னபோது தந்தை மிகவும் கோபமடைந்தான். அவன் கோபப்பட்டு அவனை அடித்து வெளியே அனுப்பினான். போய்விடு, என்னை மறுபடியும் பார்க்காதே என்றார் முருகனின் தந்தை. அவர் மகனை வெளியே அனுப்பிவிட்டார். அவனோ அழுது கொண்டே அங்கேயிருந்து போய்விட்டான். இருள் சூழ்ந்தது. விடியல் வந்தது. மகன் இன்னும் திரும்பி வரவில்லை. நான் அவனை கோபத்தில் அடித்து விட்டேனே. அதனால்தான் என் மகன் வீட்டை விட்டு வெளியேறினான். அவர் மிகவும் வருந்தினான். அவன் தன் மகனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியதை நினைத்து மிகவும் மனவேதனை அடைந்தான். பின்னர் வெள்ளத்திலிருந்து அவர்களை மீட்க ஒரு படகு வந்தது. அதன்பின் அவர்கள் அனைவரையும் படகில் ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். அந்த விவசாயியும் மனைவியிடம், நம் மகனை பார்த்தாயா? நான் வேற அவனை அடித்து வெளியே அனுப்பிட்டேன். அவனை பற்றி ஏதாவது தகவல் தெரிந்ததா என்று தன் மனைவியிடம் கேட்டான். அவளும் நான் எங்கேயும் பார்க்கவில்லை என்று மிகுந்த வேதனையுடன் கூறினாள். பிறகு நம்மை காப்பாற்ற ஒரு படகு வந்திருக்கிறது. நமக்கு நல்லது நடக்கிறது. நம்ம உயிருக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறினாள். பின்னர் விவசாயி கோபமாக, உனக்கு புரிகிறதா இல்லையா என்றார். நமக்கு நல்லது எதுவும் நடக்கவில்லை. நமக்கிப்போது வீடு இல்லை, உணவு இல்லை, பணம் இல்லை. நாம் எங்கு செல்வோம், என்ன செய்வோம்? நம்மை இனி எப்படி சாப்பிடுவோம் என்று கூறினான். அப்புறம் அவன் மனைவி, நம்மிடம் பணம் இல்லாவிட்டாலும் நம் உயிர் மதிப்புக்குரியது. நம் நல்ல வேலையை தேடுவோம். பிறகு தைரியமாக வாழ்வோம் என்று கூறினான். அந்த விவசாயி, நீயோ பல நாட்களாக என்னிடம் கொஞ்சம் பணம் கேட்டு வந்தாய். நான் அந்த பணத்தை எல்லாம் வீட்டில் மறைத்து வைத்தேன். இப்பொழுதில் அதுவும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. எனக்கு எதுவும் மிச்சமில்லை. அவன் சேமித்து வைத்த பணங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து சென்றதை நினைத்து அவன் மிகவும் வருந்துகின்றான். பிறகு அவர்கள் வேறு ஊருக்கு சென்று அங்கு வசித்துக் கொண்டிருந்தார்கள். விவசாயி ஏதோ சின்ன வேலை செய்கிறார். சில நாட்களில் வெள்ளம் வடிந்தது. விவசாயி தனது இடத்திற்கு திரும்பினார். அவர் கிராமத்தை அடைந்தார். ஆனால் அவரது வீடு, அது முற்றிலுமாக சரிந்து போய்விட்டது. அதை பார்த்ததும் அவன் மிகவும் சோகமாகிவிட்டான்.
அதே இடத்தில் ஒரு பெரியவர். அவர் வயலில் ஒரு குடிசை கட்டினார். வெள்ளம் காரணமாக பயிர் முற்றிலுமாக அழிந்து போனது. அது பாழாகிவிட்டது. அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு நாள் இரவு அவரது மனைவியின் வீட்டில் அவர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய மனைவி, ஏன் இவ்வளவு கவலையாக உள்ளீர்கள் என்று கேட்டாள். பின்பு அவள் கூறினாள், நம்ம ஊருக்குப் போய் நல்ல வேலை செய்யலாம். நீங்களும் அங்கு நல்ல பணம் சம்பாதிக்கலாம். நானும் சில வேலைகளை செய்கிறேன். நாம ஒன்றாக வேலை செய்தால் அது நம்முடைய கஷ்டத்தை போக்கிவிடுமல்லவா? நீங்களும் சிக்கலில் இருந்து தப்பிக்கலாம் என்று அவள் கூறினாள். அவன் மனைவி சொன்னது சரிதான் என்று விவசாயியும் நினைத்தான். அவர்கள் வேலைக்காக நகரத்திற்கு சென்றார்கள். அவர் மிகவும் கஷ்டப்பட்டு வேலை தேடினார். ஆனால் வேலை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. எங்கும் வேலை கிடைக்கவில்லை. மகனும் வீட்டை விட்டு வெளியே போய் எங்க இருக்கான்னு தெரியல. அவனுடைய முழு வாழ்க்கையும் அவனுக்கு காலியாக இருப்பதைப் போல் உணர்ந்தான். நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று விரக்தியுடன் வீட்டிற்கு சென்றான். இப்படியே சிறிது காலம் கடந்துவிட்டது. அவரது வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஒரு நாள் அவருடைய மனைவி அவரிடம் வந்தாள். நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? நீ ஒருமுறை முயற்சி செய்துவிட்டு ஏன் நிறுத்திவிட்டாய்? ஊருக்கு திரும்பி போய் நல்ல வேலை தேடு. நீங்கள் திரும்பவும் முயற்சி செய்து பாருங்கள் என்று கூறினாள். நீங்கள் அங்கே சென்று முயற்சிப்பதன் மூலம் நல்ல வேலையை பெறலாம். கஷ்டப்படுவதை விட முயற்சி செய்வது நல்லது என்று மனைவி கூறினாள். அவள் சொன்னபடி மறுநாள் காலை அவன் ஊருக்கு சென்றான். அவன் மிகவும் கடினமாக முயற்சித்தார். ஆனால் இந்த முறையும் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. மீண்டும் விரக்தியில் ஊருக்கு போகலாம் என்று நினைத்தான். அவன் வீட்டிற்கு புறப்பட்டான். வழியில் ஒரு துறவி அவரை கடந்து வந்து, அவர் என்ன ஆச்சு மகனே என்றார். ஏன் இவ்வளவு சோகமாக காணப்படுகிறாய் என்று கேட்கிறார். அப்புறம் விவசாயி கூறுகிறார், ஐயா, வறுமை என்னை வாட்டுகிறது. எல்லாம் நன்றாக இருந்தது என்று நாங்கள் நினைப்பதற்கு முன்னே ஒரு வெள்ளம் வந்து எங்களை இழுத்து சென்றது. அது வாழ்க்கையை மிகவும் கடுமையாக மாற்றிவிட்டது. வெள்ளத்தில் என் வீடு இடிந்து விழுந்தது. இப்போது என்கிட்ட பணம் இல்ல. என்கிட்ட இப்ப சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லைங்க ஐயா. இப்ப ஏதோ ஒரு சிறிய குடிசையில நான் வாழ்கிறேன். என்னை கோபப்படுத்தியதால் நான் கோபத்தில் என் மகனை நான் அவனை துரத்திவிட்டேன். பிறகு என் மகனே எங்க போனான்னே தெரியல. திரும்பி வரவும் இல்லை. என் மகனை கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். பின்னர் அவர் விரக்தியுடன் ஐயா என்று கூச்சலிட்டான். அந்த துறவி, மகனே, இதை நினைத்து நீ மிகவும் கவலைப்படுகிறாய். உனக்கு என்ன நடந்ததோ அது யாவும் நல்லதுக்கே என்றார். உடனே விவசாயி கோபமாகிவிட்டார். ஐயா, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். நீங்களும் என்னுடைய துன்பத்தை பார்த்து நடந்த அனைத்தும் நன்மைக்கே என்று கூறுகிறீர்கள். இதில் என்ன நல்லது இருக்கிறது என்று அவன் கேட்டான். ஒரு மகன் வீட்டை விட்டு வெளியேறுவது எப்படி நல்லது? எல்லாமே எனக்கு இழப்புன்னு தானே தெரியுது இல்லையா? அப்பொழுது அந்த துறவி, மகனே என்கிறார், கொஞ்சம் பொறுமையாறு, எல்லாம் சரியாகிடும். உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நீங்கள் விரைவில் அதை பெறுவீர்கள். நீங்கள் மிக அதிகமான வேதனையுடன் இருக்கிறீர்கள். துறவி, எதை பற்றி யோசிக்காதே என்றார். அவனோ சோகத்தில் முன்னாடி போனான். துறவியிடம் விடை பெற்று நடந்து கொண்டிருந்தார். வீட்டிற்கு செல்லும் வழியில் துறவி என்ன கூறுகிறார்? எல்லாம் நன்மைக்கே என்று கூறுகிறார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் வீட்டிற்கு வந்து காலையில் வேலை தேடுவதற்காக நகரத்தை அடைந்ததும் எங்கேயும் வேலை இருக்கிறதா என்று தேடினான். ஆனால் இந்த முறை அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. நல்ல வேலையாக அவருக்கு ஒரு பெரிய தொழிலதிபரின் வீட்டில் வேலை கிடைத்தது. அந்த வியாபாரி ரொம்ப நல்லவர். அவருக்கு வேலை கிடைத்ததில் விவசாயி மகிழ்ச்சியடைந்தார். அது நடந்து கொஞ்ச நாளாச்சு. ஒரு நாள் வணிகர் விவசாயியை அழைத்து, என் வீட்டின் முன்னுள்ள வீடு காலியாக உள்ளது. உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இதில் உள்ளன. நீங்கள் விரும்பினால் உங்கள் குடும்பத்தையும் அதில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றான். அவன் மகிழ்ச்சியாக உடனே சரி என்று கூறினான். விவசாயி மகிழ்ச்சியாக இருந்தான். வணிகர் தங்குவதற்காக கொடுத்த வீட்டில்
தனது மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். திடீரென ஒரு நாள் யாரோ கதவை தட்டுவது போல் கேட்டது. யார் என்று பார்க்க கதவை திறந்தபோது ஒரு இளநயனை பார்த்தான். வீட்டின் முன் ஒரு பையை பிடித்துக் கொண்டு நிற்கிறான். விவசாயிக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை. பின்னர் அந்த இளைஞன், "தந்தையே, உங்களுக்கு என்னை அடையாளம் தெரியவில்லையா? நான் தான் உங்கள் மகன். நான் நமது கிராமத்திற்கு சென்று உங்களை அங்கே பார்த்தேன். அங்கே உங்கள் யாரையும் காணவில்லை. அப்பா, நான் வீட்டை விட்டு கிளம்பியதும் நான் ஒரு தொலைதூர நகரத்தை அடைந்துவிட்டேன். எனக்கு அங்கே சில நாட்களில் நல்ல வேலை கிடைத்தது. வேலை செய்த பிறகு நான் சம்பாதித்த பணத்தில் ஒரு வீடு வாங்கினேன். நான் ஒரு சிறு தொழிலை தொடங்கினேன். வியாபாரமும் நன்றாக வளர்ந்து வருகிறது. லாபம் வந்துவிட்டது. இப்போது நான் மிகவும் பணக்காரன். நான் சம்பாதிக்கிறேன். எனக்கு 50 ஊழியர்கள் உள்ளனர். நான் அந்த நகரத்தில் ஒரு பெரிய மனிதன். அதனால்தான் நான் உங்களை அங்கே அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்டதும் விவசாயி மகிழ்ச்சியடைந்தார். அப்போது அந்த இளைஞன் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அப்பா, நான் அப்போதே சொன்னேன் இல்லையா? அப்படி நடந்தால் அது நமக்கு நல்லது என்று நான் சொன்னேன். அன்னைக்கு அந்த வெள்ளம் வந்திருக்காவிட்டால் இதெல்லாம் நடந்திருக்காதில்லையா? இப்பொழுது நம் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நான் நகரத்திற்கு போய் இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கிறேன். பிறகு அந்த விவசாயி, அது உண்மைதான். அந்த வெள்ளம் வந்தது நம் நமைக்கே, எல்லாம் நன்மைக்கே என்று இப்போது எனக்கு புரிகிறது. அதனால்தான் எனக்கும் நல்ல வேலை இருக்கு. நமக்கு நடந்த அனைத்தும் நம் நன்மைக்கே என்று கூறினான். இவ்வாறாக கதையை கூறி முடித்த அந்த துறவி, மகனே, ஒரு மனிதனின் சிந்தனை எப்போதும் சிறப்பாக இருக்க வேண்டும். மனிதர்களால் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க முடியாது. இப்போது நடப்பது எல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும் நம் நன்மைக்கு. இப்போது நமக்கு ஏதாவது கெட்டது நடந்தாலும் அது எதிர்காலத்தில் நடக்கும் நன்மைக்கு. அது நன்றாகவே இருக்கும். ஆனால் ஒன்று நினைவில் கொள், நாம் எதிர்கொள்ளும் சிரமங்கள் ஒரே மாதிரியாக இருக்காது. எதிர்காலம் மாறும். ஒரு சில நாட்களில் நீங்கள் எத்தனை கஷ்டங்களை தாங்கிக் கொண்டீர்களோ, ஒரு கட்டத்தில் அந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும். நம் காலம் மகிழ்ச்சியாக மாறும் மகனே. அவசரமில்லாமல் பொறுமையாக இரு. தவறான முடிவுகளை எடுப்பதன் மூலம் வாழ்க்கையை நாசமாக்காதே என்கிறார். அந்த இளைஞனோ, குருவே, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு என்னுடைய எல்லா பணமும் தொலைந்து போய்விட்டது. இப்போது எனக்கு எதுவும் மிச்சமில்லை. இதில் என்ன நல்லது இருக்கிறது என்று அவன் கேட்கிறான். பின்னர் துறவி தனது பையிலிருந்து ஒரு வைரத்தை எடுத்தார். மகனே, புள்ளி, நான் இந்த வைரத்தை மிகுந்த நாட்களாக வைத்திருக்கின்றேன். இதனால் எனக்கு எந்த உபயோகமும் இல்லை. இது நிச்சயமாக உனக்கானது. இது உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அந்த வைரத்தை அவனிடம் கொடுத்தார். அந்த நபர் துறவி சொன்ன உண்மைதான். என்ன நடந்தாலும் அது நம் நன்மைக்கே. அந்த திருகர்கள் என்னுடைய பணத்தை திருடியிருக்காவிட்டால் நான் இந்த துறவியை சந்தித்திருக்க மாட்டேன். இங்கு வந்திருக்காவிட்டால் இந்த விலை மதிப்பற்ற வைரம் எனக்கு கிடைத்திருக்காது, இல்லையா என்று நினைத்து கொண்டான். பின்பு அவன் துறவிக்கு நன்றி கூறிவிட்டு நகரத்தில் வைரங்களை விற்ற பணத்தில் தொழிலைத் தொடங்கி மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எதுவும் நாம் நல்லது மட்டுமே நடக்கும் என்று உறுதியுடன் நாம் நம்ப வேண்டும். சில விஷயங்கள் கடினமாகும்போது எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. பொறுமையாயிருங்க. அவசரப்பட்டு தப்பான முடிவுகளை எடுக்காதீங்க. எல்லாம் நன்மைக்கே, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளுக்கு சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே அதன் அருகில் உள்ள மணியை கிளிக் செய்யவும். என்றும் உங்களுடன் சிவனே துணை.